சட்டசபை ஆரம்பிக்கும் போது டிஷர்ட்டை போட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் ஒரு போர்டை ஒன்று எடுத்துக்கிட்டானுங்க திமுக காரணங்க. என்ன போர்டை வச்சுட்டு வராங்க தெரியுமா? வாயத்தரங்க சிஎம். வெற்றி பெற்ற விஜயை பார்த்து திமுகவின் பொறாமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதே ஒழிய குறையவில்லை. 5 ஆண்டுகளாக புடுங்காததை நான் ஒரு மாதத்தில் புடுங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறையே, உன் லட்சணம் இதுதான் என்பதனை முகத்திலேயே தூக்கி எறியுங்கள். அதுதான் இவர்களுக்கு சிறந்த பதில். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். பிரச்சனையோட மூலவேர் விஜய் முதலமைச்சரானது இன்னமும் திமுகவால் ஜீரணிக்க முடியவில்லை. அடிவயிறு பற்றி எரிகிறது. வேறும் அவங்க தலைவரே தோத்து போயிருக்காரு. இதெல்லாம் தான் உண்மை. செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்கள் அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். சட்டமன்றத்தினுடைய மரபு தாவேக்காவை விட திமுக நல்லா தெரியும். 5 வருஷமா அவர் அசம்பிளில இருந்திருக்காரு, எம்எல்ஏவா, துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இதுவரைக்கும் தெரியல. முதல் நாள் ஒரு கூட்டத்தொடர் தொடங்கும் போது முதலமைச்சர் பேச மாட்டாரு, ஆளுநர் உரைதான். அப்புறம் வாயை தொடங்க சிஎம்னா எப்படி தொடர போறாரு கூட தெரியல. முதல்ல இன்னைக்கு கவர்னர் உரை. கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் எப்போ உரை பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வர சொல்லுங்க உதயநிதி. உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இந்த அயோக்கிய பயல்கள், இந்த அயோக்கிய ராஸ்கல்ஸ் நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா போடா. கடந்த 5 ஆண்டுகளில் கிழிக்க முடியாததை 1.5 மாதத்தில் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். வெக்கம் இல்லாம இந்த போர்டை எடுத்துக்கிட்டு வரானுங்க பாரு. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட் விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க, அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். முதல்வன்னா எங்க அப்பா பேர் தான் ஞாபகம் வருமா? ஒரு ஸ்டாலின் பேர். அடப்பாவீங்களா, நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற ஒரு சிறிய குறுகிய எண்ணத்தோடு அந்த திட்டத்தோட பெயரையே நீக்கியிருக்கிறாங்க. இருந்த முதல்வரிலேயே மோசமான முதல்வர் உங்க அப்பா தான். அந்த மு.க. ஸ்டாலின் மூளை இருக்குதா, ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்தமா அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்காரு. இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. மிகப்பெரிய அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் தமிழ் வந்திருக்கிறார். மொத்த ஒதுக்கல உரை அமைஞ்சிருக்கு. பல்கலைக்கழக நாட்கள் ஆட்சி எதுவுமே இல்ல. திராவிட மாடல் அரசு. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. நீ ஆள் தெரியாம மோதிட்ட. என் ஃப்ரெண்ட் ராஜ் வந்துட்டு இருக்கான். பயமா அது கடிச்சிடாத. அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான், ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்காம விட மாட்டான். ரீரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். தமிழகத்திற்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு அநீதி இழைத்திருக்கிறது என்று ஆளுநர் உரையில் குற்றம் சாட்டப்பட்டது. நம்ம ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறதுங்கிறது முதற்கொண்டு படிச்சிருக்கிறார். ஸ்டாலினால சாதிக்க முடியாததை விஜய் சாதிச்சிருக்காரு. இது திமுகவுக்கு இன்னமும் எரிச்சலைத்தான் கொடுக்கும். தாவேகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்கின்றது அப்பட்டமா இதுல தெரியுது. புதிய கல்விக் கொள்கை மூலம் மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தாவேகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்கின்றது அப்பட்டமா இதுல தெரியுது. உங்க பாஜகவோட இணக்கமா இருக்கிறாங்களோன்ற சந்தேகம் உங்களுக்கு தானே முதல்ல வந்திருக்கணும் ஒரு காங்கிரஸ்காரரா. ஆமா, இதுவரையும் தாவேகா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கா? இல்ல அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் துவங்கலேண்டா. இதுக்கு முன்ன கூட்டணி வச்சிருச்சா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பி டீம்ல ஏ டீம்லயே சொல்லிட்டு போயிருவோம். இன்னைக்கு வரையும் கூட்டணி வைக்கல. ஹலோ டிவி ஒரு பாஜக ஆதரவா RSS ஆதரவு ஒரு ஆளுநரை அவங்கள பேச வச்சிருக்கு. Chief Minister of Tamil Nadu has formed a government with the overwhelming support of the people, single-handed. யாரு அண்ணாவை பத்தி, பெரியாரை பத்தி, அம்பேத்கரை பத்தி, அதே மாதிரி வேலுநாச்சியாரை பத்தி பேச வச்சிருக்காரு. இதுவரையும் பேச வைக்க முடியல. உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் இருக்கும். ஆளுநர் மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை செய்கிறார். முரண்பாடோடு திமுக அரசுக்கு நடந்துக்கோங்க அப்படின்னு RN ரவிக்கு சொன்னதுனால அப்படி நடந்துகிட்டார். இல்ல இது என்ன சும்மா கண்ணா பின்னா நடிக்குது?
ஒரு ஃபார்மே இல்லையே. இது அவுட் தான். இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் தாவேகா அரசுக்கு சொல்லுங்கள் சொன்னதால ஆர்ஆர் லெக்க நடந்துச்சு. ஓ அப்படியா விஷயம். ஆளுநர் வந்து பாஜக சொல்றத செய்யறாரு. பாஜக சொன்னதுனால தான் வந்து தாவேகாவோட ஸ்டேட்மென்ட் மாத்தி படிக்கல. சூப்பர், வெல் அண்ட் குட். அப்ப பாஜக சொன்னதுனால தான் இன்னைக்கு ஆளுநர் இது வரைக்கும் செந்தில் பாலாஜி விசாரிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலையா? ஒத்துக்கலாமா? ரெண்டுக்கு ஒரே இடத்துல வச்சிடலாமா? பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? நமக்கு அதிமுக காரன் தான் விரோதி, பிஜேபி காரன் தான் விரோதின்னு அவனுக்கிட்ட மோடி நின்னோம். அவன் நம்மள திட்டு இருந்தான். சைலண்டா வந்து ஜனங்க ஓட்டு போட்டு போயிட்டான். எதுல வேலை போட்டு போட்டான், விசில்ல போட்டு நம்ம நடுரோட்ல விட்டான். ஒரு புடி மண் எடுத்து போட்டிருப்பான்ல சொல்லு. 6 மாசத்துக்கு முன்னதான் வெளியே வந்தான். பிரச்சனையோ திமுகவோட பிரச்சனையே தோல்வியை ஜீரணிக்க முடியல. எடப்பாடி கிட்ட தோத்து இருந்தா ஓகே, புதுசா வந்தவங்க கிட்ட தோக்கும் போது தாங்க முடியல. அவன் நச்சது ஒரு 60 படம் நடிச்சிருக்கிறான் இல்லையா? அது கூட சும்மா நடிக்கல. 400 கோடி 500 கோடி வாங்கி தான் நடிச்சாரு. இதை தவிர அவர் செய்தது அந்த நாட்டில் இருக்குதா? ஏத்துக்க முடியல. வைத்தறிச்சல் வந்து அப்படியே வந்து வாய் வரைக்கும் வந்து நிக்குது. இதுதான் உண்மை. டான்ஸ் ஆடுறது சந்தோஷப்பட்டு அதோட வந்துடணும். அதுக்கு ஓட்டு இல்லாம போட்டுறது, பேரன் சொன்னா பேச்சு சொன்ன ஓட்டு போடுறது என்ன நியாயம்? நியாயமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பென்ஷன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன கேட்டா ஒரு 10,000 ஒரு 25,000 50,000 கொடுக்கலாம். அதுவும் கொடுக்கணுன்றதுல நான் ரொம்ப முக்கியமானவன். எவன் அடுத்த முறை முன்னாள் ஆகிறான்னு எவன் கண்டான். இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லை. ஆகையினால இப்ப சொல்லி வச்சா பின்னால நமக்கு உதவாதா? நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரம் சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க பேசணும்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறதுலாம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடக்குது. எனக்கு நாம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கிறோமான்ற பிரச்சனையே இப்போ பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ திமுக ஆட்சி போனே உத்தரப்பிரதேசம் மாறிடுச்சுன்னு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கருணாநிதி குடும்பத்திட்ட கூச்ச நாச்சம்லாம் அவன் எதிர்பார்க்க முடியாதுன்னு வைங்க. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் பல தடைக்கற்களை உடைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார். யாருப்பா அந்த நல்லவன்? சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை நான் வேற லெவல்ல வச்சு செய்வேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.